மண்டோதரியினுடைய புலம்பல் தொடருகிறது. உலகம் மூன்றினுக்கும் ஒருவனாய் நின்று வீரத்தினை சான்றாக கொண்டிருந்தாய். போர்க்களத்திலே உனக்கு வெற்றியை தவிர வேறு ஏதொன்றையும் அறியாதவனாய் இருந்தாய். நீ இப்பொழுது மரணித்திருக்கிறாயே என்று சொல்லி அவன் இளம் பிராயத்துல என்ன செய்தான் என்பதை ஒரு அழகான காட்சியோடு, இந்த சிந்தனை பல படைப்பாளர்களுக்கு வந்திருக்கிறது. குலசேகர ஆழ்வார் கம்பனுக்கு முன்னாடி அவர் குலசேகர ஆழ்வார் தேவகி புலம்பல்னு ஒன்று எழுதினார். அதாவது கண்ணன் சிறையில் பிறந்த உடனே கோகுலத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டான். கோகுலத்தில் அவனை வளர்த்தது யசோதை. ஆனால் தேவகிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆகவே தான் பெற வேண்டிய சிறப்பு, மகிழ்ச்சி இவைகளையெல்லாம் யசோதை பெற்றாலே, இந்த கண்ணனினது குறும்புகள், பிள்ளை விளையாட்டு இவைகளையெல்லாம் அவள் கண்டு கண்டு மகிழ்ந்தாலே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று கண்ணன் உயிரோடு இருக்கின்ற பொழுதே தேவகி புலம்பினாள். இதே போலதாகிய புலம்பல் பெரிய புராணத்துல 2 இடத்துல வரும். ஒன்று கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தில் வரும், அதை கடந்துட்டோம். மற்றொன்று சிறுதொண்டர் புராணத்துல வரும், அதையும் கடந்துட்டோம். ரொம்ப அழகான இடம். ஏனென்றால் தாய்மைக்கு இருக்கக்கூடிய அழகு அது. என்ன மண்டோதரி புலம்பினால், தாளறி சதங்கை ஆர்ப்ப தவழ்கின்ற பருவம் தன்னில் கோளறி 2 பற்றி கொணர்ந்தனை. கொணர்ந்து கோபம் மூளுற பொருத்தி மாட முன்றினில் முறையின் ஓடி மீள அறி விளையாட்டு இன்னம் காண்பேனோ விதியிலாதே. தாளறி சதங்கை ஆர்ப்ப, காலில் பரலோடு கூடின சதங்கை ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தையினுடைய கால்கள்ல, ஆண் குழந்தையாயிருந்தா 3 விதமான அணிகலன்களை போடுவார்கள். ஆண் குழந்தையாக இருந்தார், ஒன்று காப்பு, அது ஒலி எழுப்பாது, ஐம்பொன் காப்பு போடுவார்கள். இரண்டாவது தண்டை போடுவார்கள். தண்டை வட்ட வடிவில் இருக்கும், அந்த உள்கூடுல கற்கள் போடப்பட்டு இருக்கும். அந்த தண்டை எதற்கு போடுகிறது என்றால், குழந்தை படுத்த நிலையில காலை தூக்கி ஆட்டும். அப்ப அந்த சத்தம் அதற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால தன் காலை தூக்கி தூக்கி அந்த காலை அசைத்து அசைத்து ஒலி எழுப்பும் தண்டை. அதுக்கப்புறம் சதங்கை. சதங்கைன்னா ஆண் குழந்தை ஓடி அல்லது நடக்கக்கூடிய அளவிற்கு வந்து நடையிலிருந்து நல்ல ஓடுகின்ற பொழுது அதன் காலில் சதங்கை இருக்கும். அதுக்கப்புறம் போடுறது, வாலிபனானதுக்கு அப்புறம் போடுறது கழல். அப்ப ஆணினுடைய காலுக்கு குழந்தையாயிருக்கும் போது 3, வளர்ந்ததன் பிறகு போடுவது கழல். இப்ப என்ன சொல்ற, காலில் போட்ட அரிச்சதங்கை, மாணிக்க கற்களினாலும் வைர வைடூரியங்களினாலும் உள்ளிட பெற்ற பொன்னினாலான ஒலி எழுப்பக்கூடிய சதங்கை, அதை அணிந்து கொண்டு ஆர்ப்ப, அந்த ஒலி ஆரவாரமாக ஒலிக்க தவழுகின்ற பருவம் தன்னில், தவழ்ந்து விளையாடக்கூடிய பருவம், தவழ்ந்து நின்று நடந்து தத்தி, இதெல்லாம் தவழ் பருவம் தான் தமிழ் இலக்கியத்தில்.
என்ன செய்தாய் நீ? கோளரி 2 பற்றி வலிமை உடைய 2 சிங்கங்களை பிடித்து கொண்டு மாட முன்றினில் கொணர்ந்தனை, மாடத்தின் முற்றத்துல கொண்டு வந்து நிறுத்தின. எப்படி இது தவழ்ந்து போய் 2 சிங்கத்தை பற்றி இழுத்து முற்றத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது. கொணர்ந்து கோபம் மூளுற பொருத்தி, அவ்வாறு நீ கொண்டு வந்த அந்த 2 சிங்கங்களை கோபம் ஏற்படுத்தி, அதை உசுப்பேத்தி, அது ஒன்றை ஒன்று அடித்து கொள்ளக்கூடிய அளவுல போர் செய்ய விட்டவன் நீ. எப்படி குழந்தையா இருக்கும் போதே இந்திரஜித்தனுடைய அழக பாருங்க. 2 ஆண் சிங்கங்களை பற்றி வந்து அந்த சிங்கங்களுக்கு உசுப்பேற்றி விட்டு அவை ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளுவதை வேடிக்கை பார்த்தவன் நீ. முறையின் ஓடி மீள அருவிளையாட்டு, முறையாக ஓடி மீள நிற்க அவ்விளையாட்டினை, இவை அடித்து கொண்டு ஓடும் அந்த சிங்கங்கள் திருப்பி அதை இழுத்து கொண்டு வந்து திருப்பி சண்டை போட வைப்ப. இப்படிப்பட்ட வீரன் நீ. இந்த காட்சிய இனி நான் இனிமே எப்ப நினைக்கிறது? விதியிலாதேன் இன்னம் காண்பேனோ, நல்ல புண்ணியமே பண்ணாதனால் இது போன்றதாகிய விளையாட்டை, உன்னோடு தொடர்புடைய இந்த நிகழ்ச்சிகளை நான் எப்படி மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்பேன்? மீண்டும் காண்பேனேன்னா இனிமே காண்றது இல்லை. இந்த குழந்தையா இருந்த பொழுது இப்படி நீ விளையாடினாயே, அதை இனி நான் எவ்வாறு நினைவில் கொள்ளுவேன்? நீ இறந்து போனாயே. இத பெரிய புராணத்திலிருந்து 2 இடம் சொன்ன இல்லையா? இவர் என்ன பண்ணார்? திண்ணனார், கண்ணப்பரினுடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் திண்ணனார், வேட்டை குலம். அவர் அப்பா என்ன பண்ணியிருக்கார்? திண்ணனாரினுடைய தந்தையார் வீட்டு வாசல்ல ஒரு புலிய கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கார். இந்த திண்ணன் என்ன செய்யறான்? நடந்து அந்த புலி கிட்ட போயிட்டு அது வாயை திறந்து வாய்க்குள்ள கைய விட்டு தலையை விட்டெல்லாம் எட்டி பார்த்தான். இத பார்த்து கொண்டிருந்த திண்ணனாரின் தாய் வேக வேகமா ஓடி வந்து, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து கண்டிக்க ஆரம்பிச்சாலும். கண்டிக்க ஆரம்பித்த பொழுது அந்த குழந்தையினது கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் உருவாகி சிந்தக்கூடிய நிலை வரும்போது உடனே அந்த குழந்தையை சமாதானப்படுத்திட்டு அந்த கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தாத அளவினுக்கு பார்த்து கொண்டாளாம். ஏன்னு கேட்டதுக்கு செக்கிழார் சொன்னார், இந்த கண்கள் தான் பின்னாளில் குடிமி தேவருக்கு உரியதாக போகிறது. அந்த கண் இப்பொழுது அழுது அசுத்தப்பட்டு விடக்கூடாதுன்னு தாய் அந்த கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை தடுத்தாள். எவ்வளவு நேர்த்தின்னு பாரு. இதே மாதிரி சிறுதொண்டர் நாயனார் புராணத்துல வந்த சிவனடியார் தனக்கு பிள்ளை கறி வேணும்னு கேட்டார். தாய் பிடிக்க தந்தை அறியக்கூடிய நிலையில அப்போ சிறுதொண்டருக்கு புரிந்தது, தன் குழந்தையைத்தான் இவ்வாறு செய்ய முடியும். உடனே அவர் பள்ளிக்கு செல்றார். அங்கு சிறுதொண்டர் போய் தன் மகன் சிராளனை அழைத்து வருகிறார். பையனுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படியெல்லாம் தந்து வந்து அழைக்கக்கூடியவர் அல்லவே, வந்துட்டான். வந்த உடனே மனைவியை கூப்பிட்டு, திருவெண்காட்டு நங்கையை கூப்பிட்டு, இந்த குழந்தைதான் இறைவனுக்கு உணவாக போகிறது, ஆகவே இவனை மீண்டும் குளிப்பாட்டி இவனை சுத்தம் செய். அந்த குழந்தைய மீண்டும் குளிப்பாட்டினா குழந்தைக்கு புரியல, எதுக்கு இந்த நேரத்தில் குளிப்பாட்டுகிறார்கள்? கார்த்தால குளிச்சுட்டு தானே பள்ளிக்கு போ. குளிப்பாட்டி அழகாக திருநீர் இட்டு அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்துட்டு திருவெண்காட்டு நங்கை அந்த குழந்தைக்கு வழக்கமா
முத்தமிடும் வழக்கம் உண்டு. எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். குழந்தைய ஒப்பனை செஞ்ச உடனே அப்படியே கண்ணத்தை தொட்டு ஒரு முத்தம் கொடுக்கிறது. ஒரு முத்தம் கொடுக்கணும்ன்ற ஒரு மரபு இருந்தது. இவ முத்தம் கொடுக்க போய் நின்றுட்டார். சிராளனுக்கு புரியல, ஏன் முத்தம் கொடுக்க வந்தவன் நின்றுட்டான்னு. அதுக்கு சேக்கிழார் எழுதினா, திருவெண்காட்டு நங்கை முத்தம் கொடுத்திருந்தா அவ இதழ் அந்த குழந்தையின் கன்னத்துல பட்டிருந்தா இவள் எச்சில் படுத்தியதாகிவிடும். இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டிய உணவு தான் எச்சில் படுத்தி விட்டதாக ஆகிவிட்டால் அதை எவ்வாறு இறைவனுக்கு படைப்பது என்று கருதி அந்த தாய் முத்தம் கொடுக்க போனவன் நின்றுட்டாள். எப்படியெல்லாம் பக்தியை எண்ணி வளர்த்தார்கள், எல்லா தாயர்களும் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள்னு பார்த்தா ஒரே போல. அந்த குழந்தை பிராயத்துல இப்பொழுது நம் முன்னே வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வீரன் போர்க்களத்துல இறந்து போனான். அவனது இன்றைய பெருமையை காட்டிலும் அவன் குழந்தை பிராயத்துல அவன் செய்தனையெல்லாம் எண்ணி எண்ணி தாயானவள் கவலை கொள்ளுதலும் துன்பத்தில் மூழ்குதலும் தவிர்க்க முடியாது. நீ சிங்கங்களை எல்லாம் இழுத்து வந்து அவைகளை ஒன்றோடு ஒன்று மோத வைத்து வேடிக்கை பார்ப்பாயே, அப்படிப்பட்டவனா நீ வளர்ந்த நிலையில அரிய ஆற்றலை பெற்றும் போர்க்களத்துல இறந்து போயிருக்கிறாயே. அவனுடைய இளமை கால வீரத்தை நினைத்து அந்த வீரம் இப்பொழுது எங்கே போயிற்று? கலிங்கத்து பரணி மாதிரி இலக்கியத்தை போர்க்களத்துல படிச்சீங்கன்னா தெரியும். எப்படியெல்லாம் யாரெல்லாம் போர்க்களத்திலே இறந்து கிடந்த தன் மகனை கண்டு கணவனை கண்டு எவ்வாறு எல்லாம் பெண்கள் புலம்பினார்கள் எழுதியிருப்பார் களம் பாடியதுல. அடுத்தது, அம்புலி அம்மவா என்று அழைத்தலும் அமர் வெண் திங்கள் இம்பர் வந்தானை அஞ்சல் என இரு கரத்தின் ஏந்தி வம்புறும் மறுவை பற்றி முயல் என வாங்கும் வண்ணம் எம்பெரும் களிரே காண ஏசற்றேன் எழுந்திராய். அம்புலி அம்மவா என்று அழைத்தலும். இந்திரஜித்தன் மொட்டை மாடியில நின்று கொண்டு நிலவை பார்த்து வான்னு கூப்பிட்டானோ. அம்புலின்னா நிலவு, அம்மாவா இங்க வா அப்படின்னு நிலவை கூப்பிட்டானோ. வேற வழி இல்லை. ராவணன் மகன் இந்திரஜித்தன் போகலைன்னா ராவணன் தண்டிச்சிருவான். அதனால நிலவு இவன் கூப்பிட்ட உடனே வந்தானா. அமர்வெண் திங்கள் இம்பர் வந்தானே, வெண்மையான ஒளியை உடைய அந்த சந்திரன் உன் கட்டளையை ஏற்றுக்கொண்டு உங்ககிட்ட வந்தான். அந்த நிலவை கையில தாங்கினான். அஞ்சல் என இருகரத்தின் ஏந்தி, நிலவு நடுங்கின்றே இருந்தது. ராவண புத்திரன் கூப்பிட்டா என் நிலைமை என்ன ஆகுமன், நிலவை கையில வாங்கிட்டு பயப்பட நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னை. இந்திரஜித்தன் அந்த நிலவுக்கு ஆறுதல் சொன்னான், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். வம்புரு மறுவை பற்றி, உனக்குள்ள ஒரு மறு இருக்கு இல்லையா, ஒரு முயல் இருக்குன்றோம், ஒரு வயோதிக பெண்மணி அமர்ந்து இருக்கான்னு பார்த்த அளவுல சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. நிலவுல ஒரு கரை இருக்குன்னு, அந்த வம்புரு அந்த களங்கத்தை பற்றி முயல் என வாங்கும் வண்ணம், அந்த மறு முயல் மாதிரி இருக்கு, அதை மாத்திரம் பிடிச்சி வெளியே போட்டுடுற, உன் மறு போயிடும் என்று நிலவினை வர சொல்லி அதை கைகளில் தாங்கி அதனை அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி உன்னை அழைத்ததன் நோக்கம் உன்னுள் இருக்கக்கூடிய களங்கத்தை தொடைப்பதற்குத்தான் உன்னை வர சொன்னேன் என்று, அந்த நிலையில உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன் என்று சொன்னாயே இந்திரஜித்தனே. இயற்கையில இருக்கக்கூடிய அழகான நிலவுக்கு கூட மறு இருக்கக்கூடாது, அதை போக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்திரஜித்தனே, எம்பெருங்களிரே, ஆற்றலிலே ஆண் யானை போன்றவனே, எழுந்திராயோ, நீ எழுந்து மீண்டும் அந்த நிலவினை பிடித்து எனக்கு காட்ட மாட்டாயா? குழந்தை பிராயத்தில் அப்படி நிலவை வரவழைத்தவனாயிற்று. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை எனக்காக நீ எழுந்து அந்த நிலவை மீண்டும் அழைத்து எனக்கு காட்ட மாட்டாயா?
இயக்கியர், அரக்கிமார்கள், விஞ்சையர், ஏழை மாதர், முயல்கரை பயிலா திங்கள் முகத்தியர், முழுதும் நின்னை மயக்கிய முயக்கம் தன்னால் மலரணை அமளி மீதே அயர்ந்தனை உறங்குவாயோ அமர்பொருது அலசினாய். இது ஒரு தாய் சொல்ல முடியாத ஒரு இடம். வேறு வழி இல்லாமல் மண்டோதரி பேசினார். இது ஒரு தாயால் அது தன் மகனாகட்டும் மகளாகட்டும் காட்ட முடியாத வெளிப்பாடு இவ காமிச்சா. அதுதான் கம்பன் இருக்கக்கூடிய ஆற்றல். முதல் பாட்டுல முயல்ல கரை, முயல் என்ற கரை நிலவுல இருக்குன்னார்ல, அடுத்த பாட்டுல அதை நீக்கி எழுதினார் பாருங்க. இயக்கியர், இயக்கர்கள் உலகை சார்ந்த அழகிய இளம் பெண்கள். அரக்கிமார்கள், இயக்கியர் இயக்கர்கள் உலகத்தை சார்ந்த அழகிய பெண்கள். அரக்கிமார்கள் அரக்கர் குலத்தில் இருக்கக்கூடிய அழகியர்கள். விஞ்சையர், ஏழை மாதர். வித்யாதர உலகில் உள்ள நின் மனைவியர் ஏழை மாதர்னர். உன்னுடைய நட்பினை பெறுவதற்காக ஏங்கி இருந்தவர்களா ஏழை மாதர். இந்த ஏழை மாதரை 3 பேரோடையும் கூட்டிக்கணும். இயக்கியராகிய ஏழை மாதர், அரக்கியர்களாகிய ஏழை மாதர், விஞ்சையர்களாகிய ஏழை மாதர். ஏழமைன்னாக்க ஒன்று இன்மைன்ற பொருள் இல்லை, ஒன்றை நுகர வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டிருந்து அது நிறைவேறாது இருக்கக்கூடிய மக்கள். தமிழ் அழகா எழுதுவோம். ஆர்வம் இருந்தும் துய்க்கப் பெறாத பற்றுள்ளம். ஒன்றை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா வாய்ப்பு இருக்காது. அவங்களுக்கு பேரு ஏழைன்னு பேர். ஏழை மாதர், முயல் கரை பயிலா திங்கள் முகத்தியர். போன பாட்டுல நிலவுல முயல் கரை இருக்குன்னார். அந்த குறையே இல்லாத பூரண ஒளியோடு முகத்தை பெற்றுள்ள பெண்கள். முயல் கரை பயிலா திங்கள் முகத்தியர், திங்கள்னா நிலவு. முழுதும் நின்னை மயக்கிய முயக்கம் தன்னர். நின்னை முழுவதுமாக தம் காதலால் மயக்கி அதனால் ஏற்பட்ட புணர்ச்சியால். புணர்ச்சி வெளிப்படையான பொருள். அத்தகு பெண்களோடு நீ கூடி மயங்கியதால் மலர் அணை அமளி மீது, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அமளினா கட்டில் மீது, கட்டில் மேலே அயர்ந்தனை உறங்குவாயோ, சோர்ந்து படுத்து கொண்டிருக்கிறாயோ, அமர் பொருது அலசினாயோ, அல்லது போர் செய்து இழைத்தமையால் படுத்திருக்கிறாயோ. நான் இறந்தான்னு கூட அவளால ஏற்றுக்கொள்ள முடியல. இத்தகைய அழகிய பெண்களோடு ஏற்படுத்தி கொண்ட உறவினால், அதனால் உன்னுடைய உடல் தளர்ந்து அந்த கலவி முயக்கத்தினால் ஏற்பட்ட தளர்ச்சியினால் படுத்திருக்கிறாயோ, அல்லது போர்க்களத்திலே தொடர்ந்து ஈடுபட்டதினால் உடலுக்கு சோர்வு ஏற்பட்டு படுத்திருக்கிறாயோ தெரியல. ரெண்டும் களம்தான், ரெண்டும் போர் தான். அதனால இந்த வார்த்தையை போட்ட. அதனால போர் முகத்துல என்ன அயற்சி வருமோ அதேதான் கலவி காலத்தும் அயற்சி வரும். நீ எதன் காரணமாய் படுத்திருக்கிறாய் தெரியலையே. சொல்லிட்டு உன் வீரம் எப்படிப்பட்டது தெரியுமா? முக்கணான் முதலினோரை உலகு ஒரு மூன்றினோடும் புக்க போரெல்லாம் வென்று நின்ற என் புதல்வன் போலாம், மக்களில் ஒருவன் கொல்ல மாழ்பவன் மானமேறு உக்கிட அணு ஒன்று கூடி உதைத்தது போலும். அம்மா ஆச்சரியப்பட்டார். முக்காணான் முதலினோரை, 3 கண்களை உடைய சிவபெரான் போன்ற தெய்வங்களையே, அந்த 3 தேவர்களை, நாராயணன், பிரம்மன், சிவன் ஆகிய மூவர்களை உலகொரு மூன்றினோடும்,
அவர்கள் வாழக்கூடிய உலகு மட்டுமல்லாமல் ஏனைய பிற 3 உலகங்களையும், மண்ணுலகம், விண்ணுலகம், பாதாளம், புக்க போர் எல்லாம் வென்று நின்ற, அங்கெல்லாம் போர் செய்த பொழுது நீ அனைத்திலும் வெற்றி கொண்டு நின்றவன். என் புதல்வன் மக்களில் ஒருவன் கொல்ல மாழ்பவன் போலாம். அப்படிப்பட்ட என் மகன் மானுடன் ஒருவனால் கொல்லப்பட்டானா? இது என்ன ஆச்சரியம்! 3 தெய்வங்களை வென்றவன் நீ, உலகை வென்றவன் நீ. அப்படிப்பட்ட உன்னை ஒரு சாதாரண மானுடன் கொன்று இருக்கிறானே, அது எப்படி நடக்கும்? ஒரு மானுடன் உன்னை கொன்று விடுவதா? நடக்குமா? மானமேறு உக்கிட அணு ஒன்று கூடி பெருமையை உடைய மேருமலை சிதறும்படி ஓர் அணு ஓடி சென்று உதைத்தது போலும் அம்மா. உதைத்தது என்று சொல்லக்கூடிய அளவினுக்கு உன் மரணம் இருக்கிறதே. எப்படி? இலக்குவன் அணு போலவன், இந்திரஜித்தன் மேருமலையை போன்றவன். ஒரு அணுவானது ஒரு பெரியதோர் மலையை தகர்ப்பது எப்படி? தெரியாது. அதான் உண்மை. தமிழ்ல ஒரு பழம்பாட்டு உண்டு, நெக்கு விடும் பாறைக்கு நெக்கு விடா, பசுமரத்து ஆணிக்கு நெக்கு விடும். ஒரு பெரிய பாறை இருக்கு, அதை உடைக்கணும்னா அதை விட பெரிய பாறையை தூக்கி அது மேல போட மாட்டாங்க, சின்னதாகிய உளிய வச்சு பொழந்துரும். அது போல ஒரு நல்ல பெரிய பாறைய சில நேரங்கள்ல உளியினாலோ சம்மட்டியினாலோ கூட பிளக்க முடியாது. அந்த மரத்துல, மன்னிக்கணும், அந்த பாறையில காக்கைகள் போன்ற பறவைகள் இடப்பட்ட எச்சத்துல எஞ்சி நிற்கக்கூடிய வித்துக்கள் கொஞ்சம் மண்ணு கிடைச்சு வளர்ந்ததுன்னா போதும். அந்த மரத்தினது வேர் பசுமரத்து ஆணி, மரத்தினது மூல வேர் இருக்க ஆணி வேர் எவ்வளவு பெரிய பாறையையும் பொழந்தது. சான்று வேணுமா? அண்மையில தீபா அவர்கள் கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க. கம்போடியா நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல சோழ மன்னர்களால் கட்டப்பெற்ற பெரும் கோவில்கள் இருக்கு, போய் பாருங்க. பராமரிக்க முடியாமல் ஆலமரங்கள் ஊடே வளர்ந்து அவைகளினது விழுதுகளும் வேர்களும் கோவில்களை சின்ன பின்னமா சதைச்சிருக்கு. போய் பார்த்த பொழுது அப்படி வருத்தப்பட்டு, அதை இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல பல நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் பொருள்களை பராமரிக்கக்கூடிய அமைப்பின் கீழாக அதை மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு மர விழுதுகள், ஆலமர விழுதுகள் இறங்கி இறங்கி அந்த கட்டிடத்தின் ஊடாக போய் எல்லாவற்றையும் சிதைத்திருக்கு. இப்போ நீங்க வலைதளத்துல போயிட்டு அந்த கம்போடியா நினைவு சின்னங்களை பார்த்தாலே தெரியும். போய் பார்க்கணும்ன்றது நல்லது, வாய்ப்பு இல்லைன்னா நம்ம வலைதளத்திலேயே பார்க்கலாம். அவ்வளவு மோசம். அதனால இங்க சொல்லி பார்த்தால், இவ்வளவு பெரிய ஆற்றல் உடைய நீ, தெய்வங்கள் மூவரை வென்றவன், உலகை வென்றவன், மேருமலையை போன்ற ஆற்றல் உடையவன், உருவம் உடையவன், உன்னை மானுடன் என்கின்ற அணு கொன்றதா? எப்படி? உதைத்தது போலும் அம்மா. ஒரு அணுவானது ஒரு மலையே உதைத்து தள்ளியது போல் மானுடன் ஆகிய இலக்குவன் உன்னை வென்றிருக்கிறான். இது எப்படி? இங்க இலக்குவன் பெருமையை பேசுவதா, இல்ல உன்னுடைய ஆற்றல் பயனற்றதானதே என்று வருந்துவதா தெரியல. இந்த பாட்டு இருக்கு பாருங்க, இப்ப படிக்கக்கூடிய பாட்டு. கம்பன் கிட்ட அந்த முரண் தொடை அமைக்கிறதுல பாடம் கத்துக்கணும். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் ஆக்சிமோரான். பேச்சு வழக்குல நிறைய ஆக்சிமோரான நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஜாஸ்தின்னு, கொஞ்சம்னா குறைவு, ஜாஸ்தின்னா அதிகம், அடுத்தடுத்து பயன்படுத்துவோம்.
ரொம்ப ஜாஸ்தியான இல்ல கொஞ்சம் ஜாஸ்தின்னு, சிறிது பெரிது, அவனை விட கொஞ்சம் பெரியவன். இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கிற ஆக்சிமோரா. அந்த ஆக்சிமோரான இலக்கியத்துல கையாளணும்னு தடுமாறிடுவோம். ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா எடுத்துக்கொண்ட பாடு பொருளுக்கு பொருத்தமா அதை கையாளணும், அழக கூட்டணும். இங்க எழுதுறாரு பாருங்க கம்பன். பஞ்சு எரிவுற்றது என்ன அறக்கருதம் பறவை எல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்தது மீண்டது இல்லை அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினான். எப்படி? சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால். இதை விட ஒரு அழகான முரண் தொடைய யாராலையும் போட முடியாது. அப்படி ஒரு அழகான ஆக்சிமோரா. அமிழ்தம் உண்டவருக்கு நரை திரை மூப்பு பிணி சாக்காடு வராது. அப்படிப்பட்டது அமிழ்து. ஆனால் அப்படிப்பட்ட அமிழ்தனுக்கு இணையான சீதை அரக்கர்களுக்கு விஷமா போயிருக்கு. அமிழ்தே இங்கு நஞ்சாயிற்று. என்ன ஒரு அழகான முறை! அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ. டே இந்திரஜித்தா, நாளை உன் தகப்பனுக்கு வரக்கூடிய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கை முன்னுரை போல அமைந்ததுரா. நீ இன்று இறந்தாய், இதே போன்றுதானே வருங்காலத்துல உன் தந்தை என் கணவன் இலங்கை வேந்தன் இறக்கப் போகிறான். என்ன அழகான வருத்தம் பாருங்க. பஞ்சு எரி உற்றது என்ன? பஞ்சு பொதியில நெருப்பு பற்றினால் எப்படி உடனுக்கு உடனாக பற்றி எரியும். அந்த வேகத்துல அறக்கரதம் பறவை எல்லாம், பறவைனா கடல், கடலை போன்று பறந்து பட்ட அரக்கர்களின் படை எல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல. கொடிய கோபத்தை உடைய இந்த இரண்டு மனிதர்கள் ராம லக்குவர்கள் பஞ்சு பொதியில வச்ச நெருப்பு போல அரக்கர் படைய முற்றிலுமா அழிச்சுட்டாங்க. விழிந்ததே, அரக்கர் படை முற்றிலுமாக அழிந்து போனது, மீண்டது இல்லை. போருக்கு போனவன் ஒருத்தம் கூட மீளல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப பயம் வந்திருக்கு. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதால் செய்த. சீதை என்று ஒருத்தியை கொண்டு வந்து இங்கு வைத்திருக்கிறானே உன் தகப்பன், அவள் அமிழ்தினால் செய்யப்பட்டவள். ஏன்? அமிழ்தம் பிறந்த இடமும் சீதை பிறந்த இடமும் ஒரே இடம். பார்க்கடல்ல அமிழ்தம் பிறந்தது, பார்க்கடல்ல இருந்துதான் திருமகள் பிறந்தாள், திருமகள் தான் சீதை. ஆகவே அமிழ்தத்தோடு பிறந்த அமிழ்தமான சீதை நஞ்சினால், அவ அமிழ்தந்தான். நம்மை போன்ற அரக்கர்களுக்கு அவ பெரிய விஷமா போயிட்டா. நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ. இப்ப நீ உயிரற்ற உடம்பு மட்டும் இங்க இடுக்கே மகனே இந்திரஜித்தனே, நாளைக்கு உங்க அப்பனும் இப்படித்தான் இருப்பானோ, உயிரற்ற உடலாக கீழே கிடப்பானோ. இதை நினைத்து நான் அஞ்சினேன். வேற எதுவும் பயம் இல்லை. இப்ப நீ இறந்தாயிற்று, புலம்பினாலும் வரப்போறதில்லை. ஆனால் உன்னுடைய மரணம் எனக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது. ராவணனுக்கு இணையான வீரமுடையவன் நீ, நீயே இப்பொழுது இறந்து கிடக்கிறாய். தவறு செய்த உன் தந்தை ராவணனுக்கு துணையாக போன நீயே உயிரை விட்டு இருக்கிறாய். அப்ப ராவணன் தவறு செய்தவன், அவனுக்கு எப்படி கிடைக்கும் தண்டனை? உன்னை போல் வருங்காலத்துல அவனும் இப்படித்தான் இறந்து கிடப்பானோ, இது முன்னறிவிப்பா. உன் மரணம் பின்னர் ராவணன் மரணத்தினுக்கு முன்னுரை எழுதியது போல் அல்லவா இருக்கிறது. எப்படி? இப்ப மண்டோதரி சீதையினால்தான் இந்த போர்க்களத்துல எல்லோருக்கும் அழிவு.
இந்திரஜித்தா, அதனால்தான் நீயும் அழிந்தாய். நாளை உன் தந்தை ராவணனும் இறக்கப் போவதற்கு இதுதான் காரணம்னு சொன்னான். அசுர புத்தின்னு ஒண்ணு உண்டு. தனக்கு கிடைக்காதத வேற எவனுக்கும் கிடைக்க கூடாதுன்னு யோசிக்கும். இது அசுரர்களோட புத்தி. தான் ஒன்றை அனுபவிக்க முடியலையா, வேற எவனை அனுபவிக்க கூடாது, அது கூடிய மட்டும் அழிச்சும். மண்டோதரி வேற இப்ப அழுது புலம்பினதற்கு தெளிவான காரணம் சொல்லிட்டார். சீதை என்கின்ற அமிழ்தம் நம்ம குலத்திற்கு நஞ்சாக வந்தது. அதனால ஒருவர் பின் ஒருவராக அத்துணை பேரும் இறந்தீர்கள். எஞ்சி இருப்பது ராவண, அவரும் நாளைக்கு இப்படிதான் சாக போறான்னு சொன்ன. பார்த்தான் ராவணன். சீதையை கொண்டு வந்ததுதான் எல்லாருக்கும் பிரச்சனையா போச்சா? சரி, இனி நாம போய் ராமன் கிட்ட எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. நமக்கு ஆகாத சீதை இன்னைக்கு ராமனுக்கும் போகக்கூடாது, சீதையை கொண்டுள்ளான். உடனே ஆணை என்று அழைத்து இறங்கி ஏங்க இத்துயர் நமர்கட்கு எல்லாம் பொன் தழைத்தனைய அல்குல் சீதையால் புகுந்தது என்ன, வன்தழை கல்லின் நெஞ்சின் வஞ்சகத்தாளை வாழால் கொன்று இழைத்திடுவன் என்ன ஓடினன் அறக்கற்போம். இவன் பண்ணது தப்பா தெரியல. என்று அழைத்து இறங்கி ஏங்க என்று மண்டோதரி இந்திரஜித்தனது மரணத்தினுக்கு சீதைதான் காரணம், அவள்தான் பின்னாளில் ராவணன் இறப்பதற்கும் காரணமாக இருப்பாள் என்று சொன்ன உடனே அரக்கர் கோமான், இது அருகில் இருந்து கேட்டவனாகிய அரக்கர்களினது வேந்தனாகிய ராவணன் நமர்கட்கு எல்லாம் இத்துயர், நம்மவர்களுக்கு இலங்கையை சார்ந்த அரக்கர் எல்லோருக்கும் மரணம் என்கின்ற துன்பத்தை தந்தவள் யாரு? இவன். பொன் தழைத்தனைய அல்குல், பொன் தழைத்தது போன்று அல்குலை உடைய, பொன்னானது வளருவது போல் வளர்ச்சியை உடைய பின் எழில் பெற்றுள்ள சீதையை சீதையால் புகுந்தது என, சீதையினால்தான் இந்த இலங்கையிலே ஒருவர் பின் ஒருவர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மண்டோதரி சொல்லி அழுததை கேட்ட ராவணன் வன்தழை கல்லின் நெஞ்சின் வஞ்சகத்தாலை, வன்மை தழைத்த கல் போன்ற நெஞ்சினை உடைய வஞ்சகத்தன்மைக்கு உரிய சீதையை. எப்படி, என்ன வஞ்சகத்தன்மையா? ராமனை மறந்துட்டு இவனை ஏத்திருக்கணுமா? என்னை ஏற்க மாட்டேன் என்று வன்மையோடு வஞ்சகத்தால் என்னை எதிர்க்கிறாள் அல்லவா, அவளால தானே அரக்கர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறக்கிறார்கள். இனி ஒருவனும் இருக்க வேண்டாம், அவளை தீத்துரு என்று சீதையை வாளால் கொன்றுவிட வேண்டும் என்று வாள் கொண்டு இழைத்திடுவேன் என ஓடினான். வாளால் கொன்று பகைவர்களுக்கு, எந்த சீதைக்காக இந்த பகைவர்கள் இந்த போரினை செய்கிறார்களோ அவர்களுக்கும் சீதை கிடைக்காத அளவிலே கொன்று விடுவேன் ஓடினான். என்ன அசுர புத்தி! தான் செய்தது தவறு, அதை உணரல. அதை உணர்த்துவதற்காக ஒருவர் பின் ஒருவராக இலங்கையில இறந்து கொண்டிருக்கிறார். மனைவியாகிய மண்டோதரி தெளிவா சொன்னான், இலங்கையில இவ்வளவு பெரிய அழிவினுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை, சீதை என்கின்ற அமிர்தமாகிய நஞ்சு. இந்த வரியை எத்தனை பேர் இத பாரதி ரொம்ப அழகா எழுதினார். பாரதியார் பாடல்ல அக்னி குஞ்சுன்னு ஒரு பாட்டு எழுதினான். அதை ஒரு மரப்பொந்திடை கொண்டு வைத்துட்டான். வழியில ஒரு நெருப்பு துண்டை பார்த்தான். இது நெருப்பு துண்டுன்னு அவனுக்கு புரியல. அதை பத்திரமா கொண்டு போய் ஒரு மரப்பொந்துல வச்சான். திரும்பி வரும்போது பார்த்தா அந்த மரம் இருந்த காடே எரிந்து சாம்பலா போயிருந்தது. வெந்து தனிந்ததடா காணம்.
எரிகின்ற தழலில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோன்னு கேட்டுட்டு அதோட நிறுத்தி இருந்தான்னா பாரதி கவிஞனே இல்லை. பின்னாடி ஒரு தத்தகாரம் கொடுத்தான் பாருங்க, தத்தறிகிட தத்துவம் தத்தறிகிட தத்துவம். ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு எனக்கு. இந்த நெருப்பு தான் இந்த வனத்தையே எரிச்சு விட்டது. அந்த உண்மை புரிஞ்ச உடனே அவனுக்குள்ள ஆனந்தம் வந்துட்டது. ஆகா, எவ்வளவு பெரிய உண்மை பார், நெருப்பு எல்லாத்தையும் இருக்கு. எரியக்கூடிய நெருப்புல சின்னது பெருசு கிடையாது. அதே மாதிரி சீதை என்ற அமிழ்தம் நஞ்சு போல வந்து இலங்கையில உட்கார்ந்தது. ஒருவர் பின் ஒருவராக எல்லோரையும் எரித்து கொண்டு இருக்கிறது. இது புரியல. அந்த நெருப்பை கொண்டு வந்து வைத்த மூடன் ராவணன் எல்லோரையும் அழிச்சதற்கு பிறகு நெருப்பு அழிச்சு என்ன பிரயோஜனம்? நெருப்பை கொண்டு வந்து வைத்தது தவறு இல்லையா? இந்த தவறை யாரும் யோசிக்கிறது இல்லை. நான் ஏதோ செஞ்ச இப்படி ஆயிட்டது, செய்கின்ற பொழுதே சிந்தித்து தெளிஞ்சிருக்கணும். உடனே சீதையை கொன்று விடலாம்னு ஓடினான். ராவணனுக்கு ஒரு அமைச்சன் மகோதரன் ராவணனை தடுத்தான். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. ஓடுகின்றானை நோக்கி உயர் பெரும் பழியை உச்சி சூடுகின்றான் என்று அஞ்சி மகோதரன் துணிந்த நெஞ்சன் மாடி சென்று அடியின் வீழ்ந்து வணங்கி நின் புகழுக்கு மன்னா கேடு வந்தது அடுத்தது என்ன இணையன கிளத்தல். நடக்கிறது நடக்கட்டும், நாம ஒரு அமைச்சன், நம்ம கொன்னாலும் பரவாயில்ல, இப்ப புத்தி சொல்ற நேரம் சொல்லிடுவோம். ஓடுகின்றானை நோக்கி, சீதை இருக்கக்கூடிய அசோகவனம் நோக்கி வாழ் கொண்டு ஓடக்கூடிய ராவணனை பார்த்தான். உயர் பெரும் பழியை உச்சி, உயர்ந்த பெரிய பழியை தலையிலே சூடுகின்றான் என்று அஞ்சி சூடிக்கொள்ள போகிறான் என்று பயந்தான் மகோதரன். ஒரு பெண்ணை கொல்லலாமா? தப்பு இல்லையா? பெரிய பழியை ராவணன் கை கொண்டு விடுவான் என்று அஞ்சி மகோதரன் துணிந்த நெஞ்சன் மாடி சென்று, நடக்கிறது நடக்கட்டும், நாம சொல்ல வேண்டிய அறிவுரையை இப்போ சொல்லியே ஆகணும். துணிஞ்ச துணிப்பினை வரவழைத்து கொண்ட மகோதரன் ராவணன் பக்கத்துல போய் அடியின் விழுந்து வணங்கி, ராவணன் காலில் விழுந்து காலை பிடித்து கொண்டு வணங்கி ஓடுறத தடுத்தான். மன்னா, நின் புகழுக்கு கேடு வந்து அடுத்தது என்ன? உன்னுடைய புகழுக்கு கேடு வந்து விட்டது, ஞாபகம் வைத்துக்கொள். என்ன கேடு? இணையன கிளத்தல் உற்றான். என்ன கேடு வந்ததுன்னு பட்டியலிட ஆரம்பிச்சான். அமைச்சன் உரிய நேரத்துல, அது கசப்பாக இருந்தாலும் மன்னனுக்கு அறிவுரை சொல்லியே ஆகும். வேற ஒரு இடத்துல ஜெயங்கொண்டார்ன்ற புலவர் எழுதி காமிப்பார். கலிங்கம்ன்ற நாட்டுல அனந்த பத்மன்ற மன்னன் சோழனை எதிர்க்க முடிவு பண்ணிட்டான். சோழன் பெரும் படைய கருணாகர தொண்டைமான் தலைமையில அனுப்பிச்சான். அப்போ அனந்த பத்மன் முன்னாடி அவனது அமைச்சன் எங்கராயன்னு ஒருத்தன் விளக்கம் சொன்னான். மன்னா, என்ன நீ இப்ப கோவிச்சுக்கலாம், உனக்கு அறிவுரை சொல்றத இப்பொழுது நீ ஏற்காமல் என் மீது கோபப்படுங்க. ஆனாலும் அறிவுரை சொல்றது மன்னனோட கடமை, மன்னிக்கணும், அமைச்சனோட கடமை. ஏனென்றால் வரும் பொருள் உரைத்தல் அமைச்சருக்கு அழகு. பின்னாடி என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே சிந்தித்து சொல்லுவது என்னை போன்ற அமைச்சனுக்கு உண்டான தகுதி என்று சொல்லி சோழர்கள் பெற்ற வெற்றியெல்லாம் பட்டியலிட்டான். கருணாகர பல்லவனினுடைய பெருமையெல்லாம் சொன்னான். எவ்வளவு பெரிய படையை
இவ்வளவு பெரிய வீரன் நடத்தி வந்திருக்கிறான். அவனெல்லாம் ஜெயிக்க முடியாது. இப்பொழுது நான் சொல்றது கசப்பா இருக்கலாம். நாளைக்கு போர்க்களத்துல கருணாகர பல்லவன் முன்னாடி நீ நிற்கும் போது நான் இப்போ சொன்னதெல்லாம் உன் மனக்கண்ணு முன்னாடி வரும். ஜாக்கிரதை. இதேதான் இங்க மகோதரன் ஆரம்பிச்சான். பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிருக்க. உன்னுடைய புகழ் எப்பவோ கெட ஆரம்பிச்சாச்சு. அது உனக்கு தான் தெரியல. உன்னுடைய அறியாமையினால உன் புகழ் கெட்டது உனக்கு தெரியாமல் இன்னும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. எப்ப அசோகவனத்துல அனுமன் வந்தானோ அப்பவே உன் ஆட்டம் முடிய போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப யோசிச்சிருக்க வேண்டாம். நீ பாருங்க, நீர் உளதனையும் சூழ்ந்த நெருப்பு உளதனையும் நீண்ட பார் உளதனையும் வான பரப்பு உளதனையும் காலின் பேர் உளதனையும் பேரா பெரும் பழி பிடித்தி போலாம் போர் உளதனையும் வென்று புகழ் உளதனையும் உள்ளாய். எப்படி? போர் உளதனையும் வென்று புகழ் உளதனையும் உள்ளாய். போர்கள் அனைத்தையும் வென்று அனைத்து புகழையும் பெற்றவன். இதுவரைக்கும் நீ போருன்னு போய் கலந்து கொண்டதுல ஒரு போரை கூட நீ தோற்றதில்லை. எப்பொழுதெல்லாம் நீ போர்க்களத்தினுக்கு போனாயே அப்பொழுதெல்லாம் வெற்றி உங்ககிட்ட இருந்திருக்கு. ஒரு போரை கூட தோற்றவன் இல்லை. அந்த பெருமை உங்ககிட்ட இருக்கு. அந்த பெருமை நீர் உளதனையும் சூழ்ந்த நெருப்பு உளதனையும், நீர் உள்ளவரை தன்னை சுற்றி பரவியதையெல்லாம் எரிக்கக்கூடிய நெருப்பு உள்ளவரை, நீண்ட பார் உளதனையும் வான பரப்புள்ளதனையும், நீண்டதாகிய பூமியினுடைய பரப்பு உள்ள வரைக்கும், பரப்பே இல்லாத ஆகாயம்னு ஒன்று இருக்கின்ற வரைக்கும், காலின் பேர் உளதனையும் பேரா பெரும் பழி பிடித்தி போலாம், காற்றின் பெயர் உலகில் வழங்கக்கூடிய வரையிலும் நீங்காத பெரும் பழியை தரலாம் என்று செயல்பட போகிறாயா? இதுவரைக்கும் நீ போர்க்களத்துலதான் வெற்றியை ஈட்டி பெரும் புகழோடு இருக்கிற. இப்போ ராமன போர்க்களத்துல சந்திக்க முடியாமல் சீதையை கொன்றாய் என்றால் இதுவரைக்கும் பெற்ற புகழெல்லாம் வீணா போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற வரைக்கும் உன் பழி உன்னை விட்டு போகாது. பஞ்சபூதம் என்னைக்கும் அழியாது. நீரோ நெருப்போ காற்றோ பூமியோ வானமோ இவை ஏதொன்றும் அழியாது. அவை கடைசி வரைக்கும் இருக்கும். அப்ப இந்த தப்ப நீ பண்ணேன்னா, சீதையை கொன்றாய் என்றால் அதனால வரக்கூடிய பழி இந்த 5 பூதங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும் என்றால் என்றென்றும் அது பழியா நிற்கும். இது வரைக்கும் நீ போர்க்களத்துல பெற்ற வெற்றி எல்லாம் ஒன்றுமில்லைன்னு ஆயிடும். பார்ப்பார், ராமனை போர்க்களத்துல வெல்ல முடியாத ராவணன் சிறையெடுத்த சீதையை கொன்று பழிக்கு உரிய செயலை செய்தான் என்று உன்னை உலகம் தூற்றும். தூற்றுதல் உன் காலத்தோட முடியாது, தொடர்ந்து பேசப்படும். உனக்கு பின்னாடி எந்த அரக்கன் வந்தாலும், டேய் பெண்ணை கொன்றவனுடைய வம்சம்தானடா நீங்க அப்படின்னு திட்டும். தமிழ்ல நன்னன் தித்தன் சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் தன் காவல் மரத்திலிருந்து விழுந்த ஒரு மாங்கனிய ஒரு பெண் ஆற்று வெள்ளத்தில் அந்த பழம் அடித்து வரும்போது தின்று விட்டாள் என்பதற்காக பெண்ணை கொன்றுட்டான். வரலாறு கடைசி வரைக்கும் அந்த நன்னனை பெண் கொலை புரிந்தான்னு தான் திட்டியது. இது வரலாறு. ராமாயணமாவது ஒரு இதிகாசம், நான் சொல்லுவது வரலாறு. சங்க இலக்கியத்துல பரணர் பல இடத்துல பெண் கொலை புரிந்த நத்தன் பழி கொண்டது போலன்னு எழுதுவார்.
அதனால இங்க கம்பன் சொன்னான், வேண்டாம். மகோதரன் மூலமா சொன்னான், ராவணா இந்த தப்ப செய்யாத. நீ இப்பொழுது சீதையை கொன்று விட்டால் சரி, நீ எப்படியும் இறந்து போவ. இறந்ததன் பின்னும் பெண்ணை கொன்ற பழி உன்னை தொடரும். உன்னை மட்டும் இல்ல, உனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அரக்கர்கள் அனைவரையும் அது பாதிக்கும். ஞாபகம் வச்சு, இந்த தப்ப மட்டும் பண்ணாத சொல்லிட்டு, தெள்ள அரும் கால கேயர் சிரத்தொடும் திசை கை யானை வெள்ளிய மறுப்பு சிந்த வீசிய விசயத்து ஒழ்வாள் வள்ளி அம்மருங்குள் செவ்வாய் மாதர் மேல் வைத்த போது கொள்ளுமே ஆவிதானே நாணத்தால் குறைவது அல்லால். இப்படி ஒரு அறிவுரை சொல். இந்த அறிவுரையை கேட்கும் போதே ராவணனை கூட சொல்லல இங்க மகோதரன். டேய், உன் வாழ் வெக்கப்படும். உன் வாழ் யாரையெல்லாம் கொன்னு இருக்கு தெரியுமா? எப்படியா? தெள்ளரும் காலகேயர் சிரத்தொடும். காலகேயர்கள்னு சொல்லக்கூடிய காஷிப முனிவர்களுக்கு மக்களாக பிறந்த அசுரர், இந்திரனை வென்றவர்கள். கடலில் இருந்த இவர்களை ராவணன் வருணனை வெல்ல போகும்போது இவர்கள் எதிர்க்க வந்தார்கள். யார் ஒருவராலும் வெல்லப்படாதவர்களாக இருந்த காலகேயர்களை ராவணன் தன் வாளால வெட்டி போட்டான். இந்திரனை, தேவர்களை வென்ற வலிமை மிக்க காலகேயர்களை ராவணன் தன் வாளால் வென்று கொன்று வருணனை ஜெயிச்சான். ஆகவே அவ்வாறு காலகேயர்களை வென்றது உன் வாழ், அவர்களது தலையை கொய்தது உன் வாழ். திசைக்கை யானை வெள்ளிய மறுப்பு சிந்த, திசை யானைகளினது வெண்மையான வெள்ளியை போன்று மின்னக்கூடிய அதனது கொம்புகளை உன் வாளால் வெட்டினாய் போர் செய்து. வீசிய விசயத்து ஒழ்வாள், அந்த யானைகளினது தந்தங்களை வெட்டி உன்னுடைய வீரத்தை நிரூபித்தாய், உன் வாளுக்கு பெருமையை சேர்த்தாய். அப்படிப்பட்ட வாழ் உன்னுடைய வாழ். அந்த வாளை கொண்டு போயிட்டு என்ன பண்ற? வள்ளியம் மருங்குல் செவ்வாய், கொடி போன்ற வள்ளினா கொடி, கொடி போன்ற இடையினையும் சிவந்த வாயினையும் உடைய மாதர் மேல் வைத்த போது, பெண்பாலோர் மேல் செலுத்தும் போது நாணத்தால் தானே குறைவது அல்ல. அந்த வாளே வெக்கப்பட்டு வளைஞ்சு போயிடும். டேய், வாளுக்கு அந்த உணர்ச்சி இருக்குடான்னா, பெரும் பெரும் வீரர்களை சாய்த்த வாழ். அந்த வாளை கொண்டு ஒரு மென்மையான பெண்ணை கொல்லுதற்கு அந்த வாளை பயன்படுத்தினா வாழ் வெக்கப்படும். நீ வெக்கப்படுறது விடு, அந்த வாளுக்கே அகௌரவம் வந்துடும். என்ன போய் ராவண இந்த வேலைக்கு இதை பயன்படுத்தினான்னு யோசிச்சு பாருங்க. நான் அதை வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒரு பெரிய வீரன், பல போர்க்களம் கண்டவன், அவனுடைய வாளானது ரொம்ப பெரிய ஆற்றல் மிக்க வாழ். அந்த வீரனுக்கு ஓய்வு கிடைச்சாச்சு. அந்த வாளை வீட்டில் வச்சு தினம் தினம் பார்த்து பெருமைப்படலாம். இன்று வயோதிகம் வந்ததே இந்த வாளுக்கு வேலை இல்லையே, இது எத்தனை பேரை கொன்றது, எத்தனை போர்க்களம் கண்டதுன்னு பெருமையா அந்த வாளை பார்த்து பரவசம் அடைவான். ஒரு நாள் அவன் வீட்டில் அவன் மனைவி காய் வெட்டக்கூடிய அருவாமனை கூர் மழுங்கிட்டதுன்னு அந்த வாழை உரையிலிருந்து கழட்டி வச்சு அதில் காய் வெட்டினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதை விட அந்த வாளுக்கு கேவலம் உண்டா? கணவனே கேட்கலாம், என்ன இந்த வாழை இப்படி பண்ணிட்டேன்னு. சரி, எனக்கு வெட்டுறதுக்கு எதுவும் இல்லை, காயாவது வெட்டுட்டுமே சொன்னால் அந்த வாளுக்கு எவ்வளவு பெரிய தலைக்கும். கம்பன் கேட்டான், டேய், நீ வெட்கப்படுவது இருக்கட்டும், காலகேயனை வென்ற வாள் அது.
பல போர்க்களத்தில் எதிரிகளை வென்ற வாழ், கொம்புகளை எல்லாம் வெட்டிய வாழ், அப்படி மேலானது ஒரு வாழ். அதை கொண்டு போய் ஒரு பெண்ணை கொல்லுவதற்கு பயன்படுத்துகிறாய் என்றால் அந்த வாழ் வைக்கப்படும். நீ வைக்கப்படுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆகவே வைத்த போது கொள்ளுமே ஆவிதானே, நாணத்தால் குறைவது அல்ல. அந்த பெண்ணை வெட்டுமா அந்த வாழ், வெக்கத்தினால அந்த வாழ் குழஞ்சு போயிடும். நாணத்தால் அந்த வாளே வெக்கப்படும், தடுமாறும். செய்யலாமா அந்த வேலையை? அந்த வாளுக்கே இழிவை தரும். செய்யக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற, அதாவது இதெல்லாம் பல திரைப்படங்கள் எல்லாம் காமிச்சிருப்பாங்க, பார்த்து பார்த்து சேர்த்த புத்தகம். வாழ்க்கையில வறுமை வந்த போது இந்த புத்தகங்களை கொண்டு போய் எடக்கி போட்ட, எவ்வளவு கஷ்டம். அதனால நீ பெற்ற பேரு என்ன, அறிவு என்ன, அது இன்று அதைக்கு எடக்கி போட்டீங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் கனமானது அப்படின்னு எடைக்கு போடும்போது சொன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் எடை கருவியில என்ன கணம் இருக்குன்னு தான் பார்ப்போம். அது போல இங்க வாளுக்கே வெட்கம் வராதா ராவணா? அந்த வாளை கொண்டு ஒரு பெண்ணை கொல்லலாமா? மங்கையை, குலத்துளாளை, தவத்தியை முனிந்து வாழால் சங்கை ஒன்று இன்றி கொன்றால் குலத்துக்கே தக்கான் என்று கங்கையம் சென்னியானும் கண்ணனும் கமலத்தோனும் செங்கையும் கொட்டி உன்னை சிரிப்பால் சிறியன் என்ன. போதுமா? டேய், சாதாரண ஆள் சிரிக்க மாட்டான்டா. அந்த 3 கடவுளர்களுமே உன் செயலை பார்த்து அல்பன்னு சொல்லி சிரிப்பாங்க. எப்படியா? மங்கையை, குலத்துளாளை, தவத்தியை. ஒரு பெண்ணை அவள் மங்கைன்னு சொன்னா ஒரு குலத்துக்கே விளக்கானவள் மங்கை. ஜனகன் குலத்திற்கு விளக்கு போன்றவள், தயரதன் குலத்தினுக்கு விளக்கு போன்றவள். குலத்துளாளை, நல்ல குலப்பின்புலம் உண்டானவள் அவள். தவத்தியை, தன் காதலனாகிய ராமன் வர வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கொண்டிருப்பவள். கம்பன் ஏற்கனவே எழுதினான், சுருதி நாயகன் வரும் வரும் என கருதி மாதிரம் அனைத்தும் அளந்த கண்ணாள். அவன் நினைச்சிருந்தா உன்னை அழிச்சிருக்க முடியாதா? இல்ல, ராமன் வரவுக்காக தவம் பண்ணிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவளை முனிந்து வாளால் சங்கை ஒன்று இன்றி கொன்றான். அவள் மீது கோபம் கொண்டு உன் கையில் இருக்கிற அது யாருடைய வாளு? சிவபெருமான் கொடுத்த வாள். வாளால் ஐயமின்றி கொன்றால், சங்கைன்னா ஐயம், சந்தேகம் இல்லாம அவளை கொன்னுட்டேன்னா யாரெல்லாம் உன்னை பார்த்து சிரிப்பான் தெரியுமா? கங்கையம் சென்னியானும், கங்கையை தலையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானும், கண்ணனும் கமலத்தோனும், கண்ணன் ஆகிய நாரணனும், தாமரை மலர்ல இருக்கக்கூடிய பிரம்மனும், குலத்துக்கே தக்கான், அரக்கர் குலத்திற்கு தகுந்தவன் இவன். நல்ல ராட்சச புத்தி பின் வேற எப்படி வேலை செய்ய? தனக்கு ஒவ்வாதது எவன் ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தானே. கோயம்புத்தூர்ல ஒரு கடுமையான பழமொழி சொல்லுவார்கள், திருப்பி ரீனா மேடத்தை தான் ஞாபகப்படுத்தணும். அவர்கள் அது அன்றாடம் அந்த பழமொழியை கேட்டு பழகி இருப்பார்கள். ஒரு பொண்ணு பார்க்க போனான்னா, பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை விட பொண்ணோட அம்மா நன்னா இருந்தாலும் அதுக்கு பழமொழி சொல்லுவார்கள். ஒன்று செய்ய போய் மற்றொன்றை செய்ய முன் வந்த கதைக்கு சொல்லக்கூடிய பழமொழி கோவை மாவட்டத்தில். கட்டினா மாமியாள கட்டுமே இல்லை பரதேசியா போவேன். அது போல ஒரு பெண்ணை கொன்றாயின்னா, ஆஹா ஒன்னு அப்படியே 3 தெய்வங்களும் ராட்சசம் புத்தியை காமிச்சிட்டேன் பத்தியா. என்ன தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன வரம் வாங்கி என்ன பிரயோஜனம்?
எத்தனை போர்க்களத்துல ஜெயிச்ச என்ன பிரயோஜனம்? கடைசியில அவன் அசுரன்னு காமிச்சிட்டான் இல்லையா? கம்பன் வேற ஒரு இடத்துல சொல்லி காமிச்சான். அதையும் கடந்து வந்துட்டோம். இந்த மந்திர சூழ்ச்சி படலம் படிச்சோம் இல்லையா? அசோகவனத்தை அனுமன் அழிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மந்திர சுற்றத்தாரோடு ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு மந்திரி சபை கூட்டம் போட்டான் இல்லையா? அந்த கூட்டத்துல விபீஷணன் சொன்னான். யார பத்தினா இரண்யன் வதைப்படலத்தை பேசினான். அதுல ஒரு காட்சி வரும். காணுதற்கு அச்சம் தரக்கூடிய உருவத்துல நாரணன் நரசிங்கமா தோன்றுகிறான். அப்படி ஒரு கொடூரமான தோற்றம். மண்ணோடு விண்ணாய் நிற்கிறான் நரசிம்மன். தேவர்கள், ருத்ரன், பிரம்மன், இந்திரன், 14 உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மக்கள் நடுங்குகிறார்கள். இரணியனை தூக்கி மடியில போட்டு கொண்டு கிழிக்கிறது அந்த நரசிங்கம். இது அமைதியா நிதானமா பிரகலாதன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா உலகமே நடுங்குகிறது, தன் தந்தைய ஒருத்தன் போட்டு கிழிக்கிறான்னா என்ன இருந்தாலும் அசுர ரத்தம் இல்லையா? பக்தியில வேணா நாரணன் பக்தனவன், ஆனா ரத்தம் அசுர ரத்தம் இல்லையா? அடுத்தவனுடைய சங்கடத்தை அனாயாசமா பார்த்துட்டு நிக்கிறது. இதை இங்க சொல்லி காமிச்சு நேர் எதிரணியில இன்னைக்கு பிரகலாதன் அப்படி நின்னா, வீரத்தை உடைய இவன் கேவலம் ஒரு பெண்ணை போய் கொன்றானே, இதுதான் ராட்சச புத்தி. என்ன வரம் வாங்கினாலும், என்ன தவம் பண்ணாலும் திருக்குறளுக்கு தான் போகணும். நுணங்கிய நூல் பல கற்பினும் அவர் உண்மை அறிவே மிகும். எப்படி 1000 படிச்சிருக்கலாம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அவனோடைய பிறந்தது அசுர புத்தி, அதை ஜெயிக்க முடியாது. அதனால என்ன சொல்லுவார்களாம் கடவுளர்களே, குலத்துக்கே தக்கான் என்று. அரக்கர் குலத்துக்கு இவன் தான்ப்பா புத்தி. பத்தியா என்ன தவம் பண்ணி என்ன வரம் வாங்கி என்ன பிரயோஜனம் என்று செங்கையும் கொட்டி உன்னை சிறியன் என்ன சிரிப்பான். தங்களினது சிவந்த கைகளை தட்டி கொண்டு உன்னை சிறியன் என்று எள்ளி சிரி. உன்னை அற்பமானவன், ஒரு பெண்ணை கொன்றானே, அரக்கனுக்கு என்னதான் வரம் கொடுத்தாலும் புத்தி அரக்க புத்தி தான் என்று சொல்லி உன்னை ஏளனம் செய்வார்கள். மன்னா வேண்டாம். அடுத்த வகுப்புல தொடரும்.